அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நட்சத்திர ஜோதிடர் முருகானந்தம். ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவியிலிருந்து, ஆன்லைன் ராமர் டிவியிலிருந்து உங்கள் முருகானந்தம் ஜோதிடர் பேசுகிறேன். இப்போ விம்சோத்திரி ஒரு இடத்த நான் எடுத்துட்டு வர்றேன். கேது, சூரியன், சந்திரன், செவ்வாயின்னு எடுத்துட்டு வரேன். இப்போ பார்த்தீங்கன்னா செவ்வாய் திசை நமக்கு இருக்குது சார். எனக்கு பூமி மனை பிரச்சனையா இருக்கு, வீடு கிடைக்க மாட்டேங்குது. அதே மாதிரி பல்லில் பிரச்சனை, காலில் பிரச்சனை, சொத்துல பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு. அண்ணன் தம்பிகளுக்குள்ள சகோதரனுக்குள்ள பெரிய பிரச்சனை, குழந்தையின்மை, மனைவி கணவர் கோச்சிட்டு போயிட்டாங்க, மனைவி கோச்சிட்டு போயிட்டாங்க, விவாகரத்து ஆயிடுச்சு, ஒரு தைரியமே இல்லை. இதெல்லாம் செவ்வாய் பாதிச்சிருந்தா இதெல்லாம் பண்ணும். ஒரு போலீஸ்ல இருக்கேன், கான்ஸ்டபிளா தான் சார் இருக்கேன், இது வரைக்கும் நான் பெரிய அளவு போக முடியல சார் அப்படிங்கிறவங்கெல்லாம் செவ்வாய் பாதிப்புல உள்ள, சரிங்களா? அப்போ அவங்களுக்கு என்ன சார் பரிகாரம்? சார் எனக்கு வீடு கிடைக்கவே இல்லை சார், மனைவி கிடைக்கவே இல்லை சார், கணவர் கிடைக்கவே இல்லை சார் அப்படிங்கிறவங்களுக்குலாம் இது ஒரு சிம்பிள் பரிகாரம். இப்போ நேசத்துல ஆட்சி மூலகிரிகனும் படுறாரு, விருச்சிகத்துல ஆட்சி படுறாரு, மகரத்துல உச்சம் படுறாரு. சில பேருக்கு உச்சம் பெற்றும் அவங்களுக்கு பெரிய ஒரு பாலிசி இருக்காது, பெரிய ஒரு பாதிப்பு இருக்காது. பாதிப்பு இருக்கும். ஏன்னா அது ஒரு உட்கார்ந்துருக்கிற நட்சத்திரமா இருக்கலாம், அல்லது முடக்கா இருக்கலாம், அல்லது திரிசனியமா இருக்கலாம், அல்லது அவயோகியா இருக்கலாம். இப்படியெல்லாம் நிறைய பாயிண்ட் இருக்கு செவ்வாய். சில பேர் ரியல் எஸ்டேட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் அவங்களுக்கு ஒரு வீடு கிடைக்காது. பூமியினால பிரச்சனை. முருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்தா சில பேருக்கு பிரச்சனை. முருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்தா சில பேருக்கு பிரச்சனை ஏற்படும். அதுக்கெல்லாம் சிம்பிள் பரிகாரம். முதல்ல அறுவடை வீடுகளில் உள்ள முருகன் கோவிலுக்கு போயிட்டு வந்தோம். செவ்வாய்க்கிழமை தான் போகணும். அறுவடை வீடு தான் உங்களுக்கு தெரியுமே, திருப்பரங்குன்றத்திலிருந்து திருத்தணி வரைக்கும் அறுவடை வீடுகளுக்கும் ஒரு தடவை ஒரு டூர் மாதிரி போயிட்டு வந்தோம். ஒன்று. அடுத்து டெய்லி கீழே மண்ணை தொட்டு கும்பிடணும். பூமியினுடைய மண்ணை தொட்டு காலையில செவ்வாய்க்கிழமைக்கு நல்லா குளிச்சுட்டு பூமாதேவியை நல்லா சாட்சாங்கமா உழுந்து கும்பிடணும். இதை தொடர்ந்து 7 வாரம் நீங்க அதை செய்யணும். முருகன் கோவிலுக்கு சென்று வணங்கி வரணும். முதல்ல அவருடைய வீட்டுக்கு போயிட்டு வந்துடும். அடுத்து எங்க போகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓசூரில் உள்ள சந்திர சூரியேஸ்வரர் கோவிலுக்கு சென்று வரணும். இல்லைன்னா திங்களூர் சந்திரன் கோவிலுக்கு செவ்வாய்க்கிழமை நாள்ல சென்று வரணும். அங்க போய் அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டு வரணும். அடுத்து காஞ்சிபுரத்தில் உள்ள சித்திரகுப்தர் ஆலயம் சென்று செவ்வாய்க்கிழமை நாள்ல நீங்க வழிபட்டுட்டு வரணும். அடுத்து பார்த்தீங்கன்னா திருவெண்காடு அகோரமுத்தீஸ்வரர் புதன் தலம்னு பேரு. செவ்வாய்க்கிழமை நாள்ல அங்கேயும் சென்று வணங்கி வந்துடும். ஒண்ணு, இது ஒரு பாயிண்ட். அடுத்து துவரம் பருப்பு சாதம், துவரம் பருப்பினால் ஆன சாதத்தை தானம் கொடுக்கணும். அதை எப்ப கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை நாள்ல கொடுக்கணும். கொடுத்துட்டு வந்தீங்கன்னா குடும்பத்தில் உள்ள பிரச்சனை,
மனைவி பிரச்சனை, கணவர் பிரச்சனை, இதெல்லாம் தீந்துரும். அடுத்து என்ன பண்ணணும்னா, தென்னை மரம் வச்சு அதுக்கு தண்ணி ஊத்தணும். ஒரு தென்னை மரமாச்சு நம்ம வீட்ல வச்சு தண்ணி ஊத்தணும். அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, செவ்வாய்க்கிழமை நாள்ல பாம்பு புற்றுக்கு பால் ஊத்தணும். அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமை நாள்ல சர்க்கரை பொங்கல் தானம். அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, தக்காளி சாதம் செவ்வாய்க்கிழமை நாள்ல தானம். இது ஏதாவது ஒரு பொருளை நீங்க தானம் கொடுத்துட்டே வந்தீங்கன்னா, செவ்வாயினுடைய நெகட்டிவ் போயிட்டு நமக்கு பாசிட்டிவ் கிடைக்கும். வீடு கிடைக்கும். கான்ஸ்டபிள் இருந்தால் எஸ்ஐ கிடைக்கும். கணவன் மனைவி அந்யோன்யம் கிடைக்கும். இதெல்லாம் கிடைக்கும். இப்போ நட்சத்திரத்துக்கு வருவோம். ராசிக்கு வருவோம். மேச ராசியில உட்கார்ந்துருக்கிறார் சார்னா ஆட்சி மூலகிரகணம் வச்சு. அப்ப மாதம் ஒரு தடவை முருகன் கோவிலுக்கு சென்று அர்ச்சனை செய்து அங்க ஒரு லிட்டர் நல்லெண்ணெய் செக்கான எண்ணெயை முருகனுக்கு வாங்கி நேசத்துல இருக்கும். ரிஷபத்துல இருக்கார் சார் அப்படின்னா பால் வாங்கி முருகன் கோவிலுக்கு செவ்வாய்க்கிழமை நாள். மிதுனத்துல இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பச்சை கலர், பச்சை கலர்னால பட்டு ஒரு சுண்டு வாங்கி முருகன் கோவிலுக்கு புதன்கிழமை நாள்ல சென்று சாத்தணும். அடுத்து கடகத்துல இருக்காரு அப்படின்னா சாம்பார் சாதம் உணவுகளை தயாரிச்சு அதை நெய்வேத்தியம் பண்ணி செவ்வாய்க்கிழமை நாள்ல முருகன் கோவிலுக்கு சென்று வணங்குவாங்க. ஒயிட் கலர்ல வஸ்திரம் கூட முருகனுக்கு வாங்கி. அடுத்து சிம்மத்துல இருக்காரு பட்டு, பட்டு வேஷ்டி பட்டு துண்டு குலதெய்வம் கோவிலுக்கு வாங்கி. அது பெண்ணா இருந்தா பட்டு சேலை, ஆணா இருந்தா பட்டு வேஷ்டி பட்டு சேலை துண்டு இதை எடுத்து கொடுக்கணும். கண்ணில இருக்காரு சார் செவ்வா அப்படின்னா நிலராசியில இருக்கார். அப்ப நம்ம விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம் சார் அப்படின்னா அங்க ஒரு பூஜை போடும், ஒரு ஹோமமோ ஒரு யாகமோ நடத்தணும். நடத்துனீங்கன்னா அந்த செவ்வாய் வந்து கொஞ்சம் நெகட்டிவா இருந்தாருன்னா பாசிட்டிவ். அந்த நிலத்துல பச்சை பயிறு என்னைக்கும் தானியமா நீங்க போட்டுக்கிட்டே வரணும். கண்ணில இருந்தா. துலாத்துல இருக்காரு சார் அப்படின்னா கன்னி பெண்களுக்கு செவ்வாய்க்கிழமை நாள் பாவாடை தாவணி ஏழ்மை நிலையில் உள்ளவங்களுக்கு வாங்கி பண்ணீங்கன்னா செவ்வாயினுடைய நெகட்டிவ் போயிட்டு உங்களுக்கு பாசிட்டிவ். விருச்சிகத்துல இருக்காரு சார் அப்படின்னா வயசு சம்பந்தமான நோய் உள்ளவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை செஞ்சு மாத்திரை மருந்தோ இதை வாங்கி. தனுசுல இருக்காரு சார் அப்படின்னா கோவில் கும்பாபிஷேகம் செய்யும் கோவில்களுக்கு சிகப்பு கலர்ல உண்டான பெயிண்ட், கும்பாபிஷேகம் செய்யும் கோவிலுக்கு சிகப்பு கலரான பெயிண்டை நீங்க வாங்கி. மகரத்துல இருக்கார் சார் உச்சம் பெற்று இருக்கார் சார்
பிள்ளையார்பட்டி விக்னேஸ்வரர் ஆலயத்துக்கு செவ்வாய்க்கிழமை நாளில் சென்று விநாயகருக்கு உண்டான கொண்டக்கடலை இதெல்லாம் வச்சு நெய்வேத்தியம் பண்ணி நீங்கள் தானமாக கொடுத்துட்டு வந்தீங்கன்னா செவ்வாய் தோஷம் உங்களுக்கு நீங்கும். செவ்வாயினுடைய நீங்கும். அதே மாதிரி கும்பத்தில் இருக்கார் சார் அப்படின்னா நீங்கள் எங்கே போகணும் அப்படின்னா குபேரன் கோவிலுக்கு, குபேர ராஜான்னு சொல்லிட்டு காஞ்சிபுரத்துட்டார், அவர் ஒரு சித்தர். அங்கே செவ்வாய்க்கிழமை நாளில் தான் போகணும். எந்த கோவிலுக்குமே இந்த மாதிரி பரிகாரம் பண்ணும்போது செவ்வாய்க்கிழமை நாளில் போகணும். நல்ல நேரம் போய் வழிபட்டுட்டு வரும். மீனத்தில் இருக்கார் சார் அப்படின்னா என்ன பண்ணணும்? அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சிட்டை குருவோ ஆலங்குடி குருவோ செவ்வாய்க்கிழமை நாளில் சென்று அங்கே மஞ்சள் வஸ்திரம் வாங்கி கொடுத்து வணங்கி வந்தீங்கன்னா செவ்வாய் தோஷம் உங்களுக்கு நீங்கிடும். அப்போ இந்த தோஷம் மொத்தமாக நீங்கள் என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் சாதம், பொங்கல், அடுத்து ஆப்பிள், இவைகள் 3 தயாரித்து தேங்காய் சாதம், பொங்கல் சாதம், ஆப்பிள் சாதம் இந்த 3ஐயும் செவ்வாய்க்கிழமை நாளில் தானம் பண்ணிட்டு வந்தாங்க உங்களுக்கு செவ்வாய் தோஷம் 90% நீங்கிடும். ஆக வீடு, மனைவி, கணவர், நல்ல ஒரு தைரியம், பூமிமனை யோகம் இது எல்லாத்தையும் கொடுத்துரும். இதெல்லாம் நம்ம ஜாதகம் பார்த்து தான் சொல்லணும். இது ஒரு பொதுவான கான்செப்ட். ஆக செவ்வாய் தோஷம் நீங்க இதெல்லாம் நீங்கள் பண்ணும் பொழுது உங்களுக்கு சிறப்பை பெறும். கடைசியாக வைத்தீஸ்வரன் கோவிலில் சொல்லி நீங்கள் பரிகாரம் பண்ணுங்க. செவ்வாய் தோஷம் நீங்கள் போனீங்கன்னா ஒரு அர்ச்சனை தட்டு கொடுப்பாங்க, 300-350 ரூபா. அதை கொடுத்து நீங்கள் செவ்வாய் தோஷத்தையும் நினச்சிட்டு வரும். புரியுதுங்களா? அதே மாதிரி பாயாசம் செவ்வாய்க்கிழமை நாளில் வீட்டிலேருந்து செஞ்சு பருப்பு பாயாசம், பாசிப்பருப்பு பாயாசத்தை செஞ்சு முருகன் கோயிலில் வச்சு விநியோகம் பண்ணாலும் உங்களுக்கு செவ்வாய் தோஷம் நீங்கும். ஆகவே செவ்வாய் இப்படி பரிகாரம் செய்து நீங்கள் நற்பலன்கள் அடைய வேண்டும் என்று சொல்லி நன்றி, வணக்கம், வாழ்க வளம்.